prove that 1 by root 1 plus 1 by root 2 plus etc. 1 by root n greater than root n. Condition very very important. N start with 2. N greater than or equal to 2. அப்போ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? n equal to 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். Not from 0 or 1. ஓகேவா? இங்க பார்த்துட்டு for n greater than or equal to 2 by அப்படியே பின்னாடி வருவோம் by mathematical induction method. சரிதா? சரி, இப்போ எப்படி என்ன டிஃபரன்ஸ் ஆகுது எல்லாம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிக்க. ஏய் எலும்பி போய் பின்னாடி போய் நில்லு, நிப்போ அதுல போய் நில்லு. சரி, மற்றவங்கள கவனம் பார்த்துக்க. லெட்ஸ் p of n equal to எல்லாம் as usual எல்லா பாடத்திலும் இதேதான், பட் எப்படி டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு பார்த்துக்க. 1 by root 1 plus 1 by root 2 plus etc. plus 1 by root n greater than root n. இதையும் சேர்த்து தான் எடுக்கணும். greater than root n. ஏன்னா ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டெப், அதாவது பேசிக் ஸ்டெப்ஸ், பேசிக் ஸ்டெப், அதாவது ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 நல்லா பாத்துக்க. ஸ்டெப் 1 எப்படி எடுக்க போறோம்னா n equal to நல்லா பாத்துக்க. இங்க ஸ்டார்டிங் வேல்யூ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 2. நீ பாத்து 0 ன்னு கொண்டு வந்துற கூடாது. என்ன செய்யணும்? ஸ்டார்டிங் வேல்யூ 2. அப்போ put n equal to 2. இத வந்து take it as 1. n 1. அப்ப கண்டிஷன் satisfy பண்ணுதா? சோ நல்லா பாத்துக்க. n equal to 2 ன்னு போட்ட உடனே நீ பாத்துக்கு லாஸ்ட் டேர்ம் மட்டும் சூஸ் பண்ணி 1 by root 2 ன்னு போட்டாச்சுனா கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். தெரியுதா? அப்படி இருக்க கூடாது. 2 அப்படினா 1 2 3 னா என்ன செய்யணும்? தேர்ட் டேர்ம். தெரியுதா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, லிஸ்ட் ஃபில் பண்ணிக்கிட்டு அங்க ஒருத்தன் வந்திருக்கான், பாத்துக்கு. ஓகேவா? சோ n equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நீ பாட்டு லாஸ்ட் டேர்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாது. 1 by root 2 இந்த கண்டிஷன் என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். ஏன்னா கால்குலேட்டர்ல டைப் பண்ணி பாரு, what is the root 2? root 2 ஓட வேல்யூ என்னடி? கால்குலேட்டர் வேற வச்சிருக்கீங்களா? root 2 டைப் பண்ணு, பார்த்துட்டு சொல்லு, நீங்க பாரு. சோ n equal to 2 அப்படினா நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 by root 1 plus 1 by root 2 இத satisfy பண்ணுதா? இங்க greater than 1 by root 2, greater than root 2. இந்த இடத்துல greater than root 2. If you sum these two, it should be greater than root 2. root 2 தான் இருக்கும். நீ வேணா செக் பண்ணிக்க. தெரியுதா? சப்போஸ் நீ இந்த ஒரு இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்ட 1 by root 2 greater than root 2 னா கிடையாது, not equal, மிஸ்டேக் ஆயிடும். தெரியுதா? சோ நல்லா கேட்டுங்க. ப்ராப்ளம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? n greater than or equal to 2. சோ 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் டேர்ம்ல மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஸ்டாப் பண்ண கூடாது. ஆக்சுவலா இது ஒரு சம்மேஷன் ஃபார்ம். இந்த क्वेश्चंस வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. n r equal to 2 to n 1 by 2 to n equal to 2 r equal to 2 to n. இங்க வந்து root r இப்படி இருக்கும் இந்த क्वेश्चन. அப்படினா என்ன மீனிங்? இது வந்து சம்மேஷன் மீனிங். இது என்ன மீனிங்? சம்மேஷன். தெரியுதா? இப்போ நீ வந்து நல்லா கேட்டுக்க. 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க இருந்து நல்லா கேட்டுக்க. 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 சம், அடுத்தது 2, அப்படிதான் போயிட்டே வரும். ஃபர்ஸ்ட் r equal to 1 போட்டாச்சு என்ன வந்துரும்? 1 by root 1. சமேஷன் எது மீன் பண்ணுது? பிளஸ் பிளஸ் போட்டுருவேன். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? r equal to 2 1 by root 2 பிளஸ் எக்ஸெட்ரா r equal to எங்க வந்து சேரும்? n end with n plus 1 by root n. இதுதான் இதோட ஃபார்மட். யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு இப்படி क्वेश्चनலாம் வரும். இதுதான் அந்த எக்ஸ்பான்ஷன் இல்லாம. நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்? n equal to 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இதுதான் அதுக்கு தான் அப்ளிகபிள் இந்த கண்டிஷன். 1 ல ஸ்டார்ட் பண்ணா ஃபெயில், 2 ல ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன ஆகும்? 1 ல ஸ்டார்ட் பண்ணா ஃபெயில், 0 ல ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபெயில். எங்க இருந்து ஃபால்ஸ் ஆகும்? ட்ரூ ஆகும். 2 greater than, அப்ப 3 4 5 அங்க இருந்து வந்துரும். தெரியுதா? சரி, அப்போ இந்த மேட்டர் ஓகே தானா? இதை செக் பண்ணி பார்த்தா தெரியும். So it is true for n equal to 1. It's true for n equal to 2. n equal to 2 the condition satisfied.
So next step 2 என்ன செய்யணும்? Step 2 assumption. Assume it is true for n equal to k வரைக்கும் true அப்படின்னு assume பண்றோம். எல்லா ப்ராப்ளமும் அதே கான்செப்ட் தான். Assume it is true for n equal to k. So n equal to k னா எப்படி எடுக்கிறோம்? 1 by root 1 plus 1 by root 2, அதாவது p of k into என்ன இருக்குல்ல, இது இங்க எழுதாத, இங்க எழுது. p of k equal to 1 by root 1 plus 1 by root 2 plus etc 1 by root n வரக்கூடிய இடத்துல என்ன போட்டிருக்கோம்? சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் k, root k. இது வந்து இத சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதாவது greater than root k. Take it as 1. இத நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் assume. It is true for n equal to k. நம்ம அடுத்த ஸ்டெப் 3 என்ன வரும்? ஸ்டெப் 3 என்ன வரும்? k plus 1 க்கு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸ்டெப் 3 to prove is true for n equal to k plus 1. இத ட்ரூ பண்ணணும். First step and last step we have to prove. Middle step assumption. பாருங்க. p of k plus 1 இதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. k plus 1 என்ன வராது? இப்போ நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவோம் பாருங்க. லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ண கூடாது. எப்படி? 1 by root 1 plus 1 by root 2 plus etc plus இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப் என்னவா இருக்கும்? 1 by root k. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? root k plus 1. இது என்ன செய்யணும்? greater than root k plus 1. கண்டிஷன் நல்லா பாத்துங்க. சரிதா? சரி, அப்ப இவ்வளவுத்தையும் அப்படி எடு. LHS இந்த சைடு எடு. 1 by root 1 plus 1 by root 2 plus etc plus 1 by root k plus 1 by root k plus 1 equal to, நல்லா பாத்துங்க, equal to இப்படி additional step போட்டுங்க. லெஃப்ட் சைட தான் நம்ம எடுக்கிறோம். எடுத்து என்ன செய்யணும்? greater than right side வரணும். சரிதா? சரி, equal to 1 by root 1 plus 1 by root 2 plus etc plus 1 by root k, இது ஒரு bracket மாதிரி போடு, separate, plus 1 by root k plus 1. Up to this we can apply 1. கரெக்ட்டா? ஏன் இதுல இருந்து இது வரைக்கும் என்னது? greater than root k. நல்லா பாத்துங்க. இதுல நீ அப்ளை பண்ணும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகுது. ஈக்குவல் டு எப்படி மாறுது? என்ன ஆகுது? கிரேட்டர். ஈக்குவல் டு என்ன ஆகுது? கிரேட்டர். ஏன்னா இந்த வேல்யூ கிரேட்டர் than root k. இந்த இதோட வேல்யூஸ் என்ன செய்றோம்? அங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்கா சிம்பிள் சேஞ்ச் ஆகுது. சரிதா? சோ instead of these we can substitute root k by 1. இத இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆயிட்டு? ஈக்குவல் டு எப்படி கன்வெர்ட் ஆயிட்டு? greater than symbol. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணனும். ஈக்குவல் டு உள்ளதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் plus 1 by root k plus 1. 1 by root k plus 1. ஏன் சிம்பிள் மாறுதானா ஒன் மோர் ஸ்டெப்ல அத எழுதி காட்டுறேன். சரிதா? சரி, என்ன பாருங்க, நம்ம இத மட்டும் சிம்பிள் பண்ணிட்டு போறேன். ஈக்குவல் டு பாரு, take LCM. இது வந்து காமனா உள்ளது இதுக்குள்ளது. இந்த ஈக்குவல் என்னது? என்ன இருக்குல்ல, இத சிம்பிளிஃபிகேஷன் பண்றேன். ஓகேவா? சரி, சோ root of 1 plus k plus 1 cross multiple root k plus 1 root k, sorry, இத நம்ம cross multiple பண்ணிருக்கோம். root k plus 1 root k plus 1 plus 1 இத cross multiple பண்ணிட்டோம். சரிதா? சோ சரி, நெக்ஸ்ட் நல்லா பாத்துங்க. லாஸ்டா எப்படி ப்ரூஃப் பண்ணனும்? greater than, strictly greater than root k plus 1 ப்ரூஃப் பண்ணனும். சரி, இப்போ அப்படி இருக்கு. இப்பதான் without loss of generality அந்த கான்செப்டை கொண்டு வர போறோம். இதுல நீ பார்த்தாலே தெரியும், இதுல k plus 1 root of k plus 1 ரெண்டுல எது கிரேட்டர்? இப்படி ஒன்று இருக்கு root k. இந்த ரெண்டுல எது கிரேட்டர்? ரெண்டுல எது கிரேட்டர்? root of k plus 1 தானே கிரேட்டர். கிரேட்டர். கரெக்ட்டா? without loss of generality, இதான் generality. without loss of generality
instead of root k plus 1 we can put root k. Yeah, இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணணும். இந்த ஜெனரல் மாறக்கூடாது. வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி. ரூட் கே பிளஸ் 1 உள்ள இடத்துல ரூட் கே பிளஸ் 2 போட்டாச்சுன்னா அந்த கண்டிஷன் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்? கிரேட்டர் வேல்யூ. சரிதா? இப்போ உனக்கு ஜெனரலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ வந்து 5 கிரேட்டர் தேன் இதுல வந்து 3 இப்படி இருக்குது. ஓகே தானா? இப்படியும் போட்டுக்கலாம்ல. இதுவும் கண்டிஷன் சேஞ்ச் ஆகாது இல்ல. 3 உள்ள இடத்துல 2 போட்டாச்சுன்னா ஏதாவது பிரச்சனை ஆகுமா? ஆகாது இல்ல. கரெக்ட் தானா? அப்போ ரூட் கே பிளஸ் உள்ள இடத்துல ரூட் கே போட்டாச்சுன்னா ஏதாவது பிரச்சனை ஆகுமா? ஆகாது இல்ல. ஏன்னா இந்த கண்டிஷன், அதாவது வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி. இதெல்லாம் ஐடியா லாஜிக்கா திங்க் பண்ணணும். இப்ப ஈக்குவல் டு இருக்குன்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. சரிதா? ஈக்குவல் டு இருக்குன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த கண்டிஷனை பிரேக் ஆகாம நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிடலாம். எப்படி இங்க சேஞ்ச் பண்ண? 5 கிரேட்டர் தேன் 3 அப்படிதானா? அப்ப 3 உள்ள இடத்துல 2 போட்டிருக்க. ஏதாவது சேஞ்ச் ஆச்சுதான்? வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி நம்ம என்ன செய்யலாம்? மாத்திக்கலாமா? அப்போ ரூட் கே பிளஸ் 1 இடத்துல ரூட் கே போடலாமா? போடலாமா? ஏன்? ரூட் கே பிளஸ் 1 விட்டு இருக்கு. ரூட் கே என்னது? சின்னது. இதுல வந்து இதை விடக்கு சின்ன நம்பர் எதுனாலும் போட்டு விடலாம். இதை விடக்கு என்ன செய்யலாம்? இங்க பாரு, 3 விடக்கு சின்ன நம்பர் தான் போட்டு விடலாமா? கரெக்ட் தானா? இங்க 3 விடக்கு ஸ்மால் நம்பர் போடலாமா? போடலாம்ல. போட்டாதான் இது என்ன மாறாது. நீ பாட்டுக்கு 6 போட முடியுமா? போக முடியாது. அதை விடக்கு சின்ன நம்பர் சேஃபா போட்டுட்டே இருக்கலாம். சேஃபா சார் 4 இருக்குல்ல சார், 4 நம்ம வந்து எதுக்கு ரிஸ்க் வேண்டாம். 3 வரைக்கும் லெஸ் வரக்கூடிய எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த கண்டிஷனை லெஸ் தேன் 3 எல்லாமே என்ன செய்யும்? சாட்டிஸ்ஃபை பண்ண. பாரு, இது வந்து என்ன இருக்கு? 3 இங்க ஒண்ணு இல்ல. 3 உள்ள இடத்துல யார் இருக்கா? யார் இருக்காரு? ரூட் கே பிளஸ் 1. இங்க யார் இருக்கா? இது 2. ஓகே தானே? அப்போ நல்லா கேட்டுங்க. வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி we can replace root k plus 1 எப்படி போடலாம்? ரூட் k போடலாம். ஏன்னா இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி பாரு. இதை வரைக்கும் பெரிய நம்பர் போகும்போது இந்த கேசஸ் சேஞ்ச் ஆகும். கிரேட்டர் தான் என்ன ஆகும்? லெஸ் தேன் ஆகி அப்படிலாம் சேஞ்சஸ் ஆகிரும். நல்லா பாரு, இதோட கிரேட்டரா போகும்போது 4 5 அப்படி போகும்போது என்ன ஆகும்? கண்டிஷன் சேஞ்ச் ஆகும். பட் எந்த இதுவும் அஃபெக்ட் ஆகாம அப்படியே வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி அப்படின்னா லெஸ் தேன் 3 எந்த வேல்யூ சூஸ் பண்ணாலும் இந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆகாது? பிரேக் ஆகாது. இன்இக்வாலிட்டி என்ன ஆகாது? பிரேக் ஆகாது. சோ அப்போ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம்? ரூட் கே. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? எப்படி சார் 3 உள்ள இடத்துல 2 போட்டோம்? இப்போ ஈக்குவல் இருந்தா செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிஷன் பிரேக் ஆகாம நம்ம என்ன வேல்யூ போடலாம்? இதுவும் போடலாம். 3 உள்ள இடத்துல 1 போடலாம். நம்மளுக்கு என்ன? அது லெஸ் தேனா இருக்கணும். கரெக்ட் தானா? அதுதான் நம்மளுக்கு தேவை. இந்த பார், அது லெஸ் தேனா இருக்கும். நீ என்னதையும் போட்டுக்க. சோ ரூட் கே பிளஸ் 1 கூட என்ன போட்டுடலாம்? ரூட் கே. இப்போ பாரு, அடுத்த கண்டிஷன் இதுல கூட ஒரு ஸ்டெப் அதில் போட்டு இதை சைட்ல நோட் பண்ணிக்க. ரூட் கே பிளஸ் 1 டிவைடட் பை ரூட் கே பிளஸ் 1. இது வந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டது. சரிதா? இதை சின்ஸ் வந்து ரொம்ப தள்ளி எழுதி. சின்ஸ் ரூட் கே பிளஸ் 1 இஸ் கிரேட்டர் தேன் ரூட் கே. அதுக்குள்ள சார் அப்ப இதுல கே மைனஸ் 1 போடுவோமா சார்? போடலாம். பட் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும்? ரூட் கே பிளஸ் 1 வரணும். ஸோ அக்கார்டிங் தட் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட். அது வந்து வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி. ஓகேவா? இப்போ பார், லெஸ் தேன் இந்த வேல்யூ அப்படின்னு எழுதிடு. எனக்கு இதுதானே மாடிஃபை என்ன ஆயிட்டு இந்த ஃபார்ம் வருது. ஸோ ரூட் கே பிளஸ் 1, சரி கே பிளஸ் 1 என்ன பண்ணலாம்? என்ன அப்ளை பண்ணிடலாம்? ரூட் கே. அப்போ வாட் அபௌட் ரூட் கே இன்டு ரூட் கே? k plus 1 divided by root k plus 1. root k plus 1. இது மொத்தமா ரூட். இதுக்கு ரூட் k மட்டும் கிடையாது, மொத்தம் ஹோல் ரூட். சரிதா? k into k, sorry root k into root k, so k plus 1. ஓகேமா? ஏன்னா இதுக்கு ஈக்குவல் இந்த இன்வெர்டல் தனி. சரிதா? இதுக்கு எப்படி ஈக்குவல் வரும் பாரு. நல்லா பாரு. ஏய் மேல 2 இருக்குது. 2 can be written as root 2 into root 2. அப்ப எழுதலாம்ல? அப்ப பாரு, அப்ப k plus 1 can be written as root k into root k plus 1. எழுதலாமா?
k plus 1 can be written as root k plus 1 into root k plus 1 எழுதலாமா divided by root k plus 1 கட் பண்ணு எப்படி இருக்காரு root k plus 1 நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் root k plus 1 நாரு root k plus 1 லெஃப்ட் சைடுல யார் இருக்கா pk plus 1 pk plus 1 யாரு நான் இருக்கல அந்த கண்டிஷன்ல வந்து புரியுதா லெட்டா நீ அப்படி எழுதாம நம்ம லெஃப்ட் சைடுல என்ன எடுத்தோம் கொஞ்சம் தள்ளியே கொண்டு வந்துரும் லெஃப்ட் சைடுல யார் வரா இந்த டேர்ம் எல்லாம் எழுது 1 by root 1 plus 1 by root 2 plus etc plus 1 by root k plus 1 by root k plus 1 greater than k plus 1 hence proved புரியுதா சோ இதுல என்ன கன்க்ளூஷன் வந்துறலாம் therefore p of n is true therefore p of n is true p of n யாரு முதல்ல எடுத்த கண்டிஷன் true ஓகேவா ஃபர்ஸ்ட் எடுத்த கண்டிஷன் என்னது true ஓகேவா இதெல்லாம் வந்து இதுல தான் ஒருத்தனோட ஐடியாவே இருக்கு எல்லாராலையும் புக்கு ரீட் பண்ண முடியும் ஆனா எவன் நல்ல டெப்தா திங்க் பண்றானோ அவனால இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும் சரிதா இல்லைன்னா மெமரி பண்ணிட்டு போக வேண்டியதுதான் ஓகே ஸ்டில் பண்ணீங்க ரைட்